ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கான சயின்ஸ் தாங்க நம்ம ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸில் அலகுகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். 6 to 10th புக் வரலும். அதில் நம்ம 9th புக் வரலும் கொடுத்துட்டோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த 7, 8, 9 உங்களுக்கு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றோம் பாருங்கள். அப்புறம் நம்ம 10th பார்க்கலாம். ஸோ 7வது பார்த்தா கொஞ்சம் தான் பார்த்தோம். கன அளவு அப்படின்னா மீட்டர்ஸ் கியூப், அடர்த்தி அப்படின்னா கிலோகிராம் மீட்டர்ஸ் கியூப், அதனோட சிஜிஎஸ் அளவுக்கு கிராம் சென்டிமீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு பார்த்தோம். மின் தடைனா ஓ, மின் கடத்துத்திறன் அப்படின்னா சீமன்ஸ் பை மீட்டர். இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் கடத்துத்திறன் அப்படின்னா சீமன்ஸ் பை மீட்டர். அடுத்து 8ஆம் வகுப்புல பார்த்தது மின்னூட்டம், மின்னூட்டத்தோட அலகு கூலும். மின் ஓட்டம் அப்படின்னா ஆம்பியர். ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா. ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்னா லூமன். தலக்கோணம் அப்படின்னா ரேடியன். திண்மக்கோணம் அப்படின்னா ஸ்டேடியன். விசைனா நியூட்டன். வளிமண்டல அழுத்தம் அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். பரப்பு இழுவிசை அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர். இது பாருங்க, ரெண்டுமே நியூட்டன் பை மீட்டர் தான், ஆனால் இது மீட்டர் ஸ்கொயர்னு வரும், இது மீட்டர்னு வரும். இது நல்லா நீங்கள் டிஃப்ரெண்ட் நான் வச்சுக்கோங்க. வளிமண்டல அழுத்தம்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், பரப்பு இழுவிசைனா நியூட்டன் பை மீட்டர். பாகியல் விசை, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் சிஜிஎஸ் அளவு ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிஜிஎஸ் அளவு பாய்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. அடுத்து வெப்ப ஏற்புத்திறன் பார்த்தீங்கன்னா ஜூல் பை கெல்வின். தன்வெப்ப ஏற்புத்திறன் ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. காந்த புலத்தோட அலகு டெஸ்லா அல்லது காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்லானா 10,000 காசுக்கு சமம். அடுத்து 9ஆம் வகுப்பு பார்த்தோம். ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா. ஸோ லைட் அப்படின்னா கேண்டிலா. பொருளின் அளவுனா மோல். விசை அப்படின்னா நியூட்டன். அழுத்தம் அப்படின்னா பாஸ்கல் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லுவாங்க. எடையோட அலகு நியூட்டன். பருமன் பார்த்தீங்கன்னா கனமீட்டர் அல்லது மீட்டர்ஸ் கியூப். தொலைவுனா மீட்டர், இடப்பெயர்ச்சினாலும் மீட்டர். வேகம் அல்லது திசை வேகம் ரெண்டுத்துக்குமே மீட்டர் பை வினாடி அப்படின்னா மீட்டர் வினாடி பவர் -1. உந்து விசையோட அலகு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஒப்படத்துக்கு அலகு இல்லை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மின் ஊட்டம் அப்படின்னா கூலும். இது என்ன பார்த்தா தான் ரிப்பீட் ஆயிருக்கு. மின்னியக்கு விசை, இது ரொம்ப முக்கியங்க. நம்ம மின்னழுத்த வேறுபாடுன்னு கொடுத்தா வோல்ட்னு எடுத்துருவோம். மின்னியக்கு விசைன்னு கொடுத்தா கொஞ்சம் ஜெர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ மின்னியக்கு விசையின் அலகு பார்த்தீங்கன்னா ஜூல் பை கூலும் அல்லது வோல்ட். அடுத்து மின்னழுத்த வேறுபாடுனாலும் பார்த்தீங்கன்னா வோல்ட் அப்படின்னு தான் அழைக்கப்படும். மின்தடையின் அலகு ஓம். காந்த புலத்தோட அலகு டெஸ்லா. இது ரொம்ப முக்கியம், இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காந்த புலத்தோட அலகு டெஸ்லா. காந்த பாயம் அப்படின்னா வெப்பர். காந்த பாய அடர்த்தி அப்படின்னா வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் பை கெல்வின். தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 அப்படின்னு வரணும். ஸோ கிலோகிராம் பவர் -1 வந்திருக்கணும், அல்லது ஜூல் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரணும். இது நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறப்ப கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். வீச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மீட்டர். அதிர்வெண்ணோட அலகு ஹெர்ட்ஸ். அலைவு காலத்தோட அலகு வினாடி. அலைநிலத்தோட அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ அந்த வேவ் லென்த்னு சொல்லுவாங்க, அலைநிலம், அதனோட அலகு பார்த்தீங்கன்னா மீட்டரில் அளக்குறாங்க. அப்படின்னா சில நேரங்களில் இது கொடுக்காம ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷனில் ஆம்ஸ்ட்ராங்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங்லேயே அலைநிலத்தை அளக்குறாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒலியின் செறிவு டெசிபல். இது ரொம்ப முக்கியம், இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சவுண்டோட அந்த செறிவு டெசிபலில் அளக்குறாங்க. ஓகேங்களா? இதே லைட்டாக இருந்தால் லைட்டோட ஒலியின் செறிவு அப்படின்னா கேண்டிலா. இதே பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஒலியின் செறிவுனா டெசிபல். ஓகேங்களா? ஸோ பெல்லுலேருந்து சவுண்டு தானே வரும், அப்போ பெல்லுனா சவுண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th புக்கில் ஆற்றல். ஸோ ஆற்றல் அப்படின்னா எனர்ஜியோட அலகு பார்த்தீங்கன்னா ஜூல். எனர்ஜியோட அலகுனதுக்கு ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வெப்பநிலைனா உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குது, அது குறைவாக இருக்கணும் அப்படின்னு தான் ஹீட் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. அதனோட அலகு பார்த்தீங்கன்னா கெல்வின். வெப்பநிலையோட அலகுனதுங்க கெல்வின். அடுத்து நிறையின் அலகு கிலோகிராம். நிறையோட அலகுனதுங்க கிலோகிராம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது நீங்கள் இந்த நிறை எடையும் ரொம்ப நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நிறை வேற, எடை வேற. ஓகேங்களா? அப்போ நிறையோட அலகு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஓகேங்களா? எடையோட அலகு தான் நியூட்டன். ஏன்னா நிறைனா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பொருட்களோட அளவை நம்ம அளவிடுவோம், அதனால கிலோகிராமில் அளவிடுவோம். எடை அப்படின்னா அது புவியீர்ப்பு விசையை பற்றி அளவிடுவோம், அதனால நம்ம நியூட்டன்ல அளப்போம். விசைன்னு வந்தாலே நியூட்டன், அதனால நியூட்டன்ல அளப்போம். ஓகேங்களா?
அடுத்து விசையின் திருப்புத்திறன் பாருங்க, விசைன்னு வந்ததுனாலே இங்க நியூட்டன். ஸோ விசையோட திருப்புத்திறன் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். என்னதுங்க, விசையின் திருப்புத்திறன் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா நியூட்டன் மீட்டர் தான் வந்து அதனுடைய அலகுங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இரட்டையின் திருப்புத்திறன் அப்படின்னாலும் அதுக்கும் நியூட்டன் மீட்டர் தான். நல்லா நான் வச்சுக்கோங்க. விசையின் திருப்புத்திறன் அப்படின்னாலும் வந்து பார்த்தோன்னா அதுவும் நியூட்டன் மீட்டர் தான். இப்போ விசையின் திருப்புத்திறன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 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 அச்சை மையமாக வச்சு ஒரு தளத்தில் சுழன்று வரப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு செங்குத்து தளத்தில் ஒரு போர்ஸ் உருவாகும். அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட கதவு திறக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா அந்த சுழலுது பாருங்க, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா விசையோட அந்த திருப்புத்திறன் தான். அதனோட அலகு வந்து நியூட்டன் மீட்டர். இதே இரட்டையின் திருப்புத்திறன் அப்படின்னா ஸோ ரெண்டு நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு சுழல்வெளிகள் வந்து அங்கே ஏற்படுத்தக்கூடிய திருப்புத்திறன் தான் இரட்டை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட அலகு வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா. ஸோ இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறனாலும் நியூட்டன் மீட்டர், இரட்டையின் திருப்புத்திறனாலும் நியூட்டன் மீட்டர். இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து விசையின் அலகு நியூட்டன். ஸோ விசைன்னு வந்தாலே நியூட்டன் தான். இது நீங்கள் ரொம்ப ரெட் கலர் மார்க் பண்ணி கொடுத்துக்க பாருங்க. சிஜிஎஸ் அலகு வந்து டைன். விசையின் சிஜிஎஸ் அலகு டைன். ஸோ விசைக்கு வந்து சிஜிஎஸ் அலகா என்ன சொல்றாங்கன்னா டைன் அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ டைன். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா விசையோட அலகு நியூட்டன், அதனோட சிஜிஎஸ் அலகு தான் டைன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்டனுக்கு 10⁵ டைன் வந்து சமமா இருக்கு. ஓகேங்களா. சரிங்க. அடுத்து இயற்பியல் அலகு விசை. என்னதுங்க, ஈர்ப்பியல் அலகு விசை. ஈர்ப்பியல் அலகு விசையோட அலகு கிலோகிராம் விசை. ஈர்ப்பியல் அலகு விசையோட அந்த ஈர்ப்பியல் அலகு விசையோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் விசை அப்படின்றதாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஓரளவுக்கு நிறைய உள்ள ஒரு பொருளை புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக நம்ம என்ன பண்ணுறோம், முடுக்கு வைக்க நம்மளுக்கு ஒரு ஆற்றல் தேவை, அந்த விசை தேவை. அந்த விசையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட எஸ்ஐ அலகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் விசை, அதாவது கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஜிஎஃப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஜிஎஃப்னா உங்களுக்கு ஈர்ப்பியல் அலகு விசை தான் ஞாபகம் வரணும். அதனோட சிஜிஎஸ் அலகு, சிஜிஎஸ்னாலே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், கிலோகிராம்னு வந்தால் கிராம்னு வரும், விசை அப்படிதான் வரும். அப்போ கிராம் விசை. அடுத்து கணத்தாக்கு விசை. ஸோ கணத்தாக்கு விசை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கணத்தாக்கு விசைன்னா என்னன்னா ஒரு குறைந்த காலங்களில் அதனோட செயல்படும் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணத்தாக்கு விசையோட அலகு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. கணத்தாக்கு விசையோட அலகுனதுங்க கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 அல்லது நியூட்டன் வினாடி. இந்த நியூட்டன் வினாடின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆப்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் விசைன்னு வந்தாலே அந்த நியூட்டன்றதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கணத்தாக்கு விசையோட அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. ஸோ நியூட்டன் வினாடி அப்படின்றது அதனோட இன்னொரு பெயர். அடுத்து எடையின் அலகு நியூட்டன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ஏன் வந்து எடைக்கு அலகு நியூட்டன் வருது அப்படின்னா நம்ம புவியீர்ப்பு விசை அலகிறதுனால அதுக்கு நியூட்டன் வருது. அடுத்து லென்ஸின் திறன் டயாப்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய முறை எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வினா இதுதாங்க. ஸோ லென்ஸோட திறன் அளக்கிறதுக்கான அந்த எஸ்ஐ அலகு, லென்ஸின் திறன் வந்து பார்த்தீங்கன்னா டயாப்டர் அப்படின்ற அலகால் தான் அளக்கப்படுது. இது என்ன பண்ணுவாங்க, டி அப்படின்ற எழுத்தால் தான் வந்து குறிப்பாங்க. ஆப்ஷனில் டின்னு கூட வச்சிட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா. அப்போ டயாப்டர் தான் வந்து குறிக்குது. லென்ஸின் அந்த திறன், லென்ஸோட அந்த திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த இதுதான் வந்து டயாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சூப்பருங்க. அடுத்து லென்ஸின் குவிய தொலைவு. ஸோ லென்ஸோட குவிய தொலைவு வந்து பார்த்தோன்னா மீட்டரில் அளக்கப்படுது. அப்போ தொலைவுன்னு வந்தாலே மீட்டர். அப்போ பாருங்க, லென்ஸோட திறன் அப்படின்னா டயாப்டர். நம்ம 3 திறன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே வந்து ஒளியோட திறன், ஒளிச்செறிவு பார்த்தோம், லூமன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அதே போல் லென்ஸின் திறன் அப்படின்னா டயாப்டர். லென்ஸின் குவிய தொலைவு அப்படின்னா மீட்டர். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதல். ஒரு இடத்துல வெப்பத்தை வந்து உள்ள இழுக்குது, அப்படின்னா வெப்பத்தை வந்து வெளியிடுது. அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதனோட அலகு எதில் அளக்கப்படுது அப்படின்னா ஜூல்ல தான் அளக்கப்படுது. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெப்ப ஆற்றல் வெளியிடுதலோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூல். வெப்ப விரிவு குணகம். என்னதுங்க, வெப்ப விரிவு குணகத்தின் அலகு கெல்வின் பவர் -1. இங்கே பவர் -1 இருக்குங்க, உங்களுக்கு கலரில் தெரியாமல் கூட இருக்கலாம். கெல்வின் பவர் -1 அப்படின்றதான் வந்து வெப்ப விரிவு குணகம். வெப்பத்தால் ஒரு பொருள் விரிவடையுது இல்லையா, ஸோ அதுதான் வெப்ப விரிவு குணகம்னு சொல்லுவாங்க. அந்த வெப்ப விரிவு குணகத்தோட அலகு கெல்வின் பவர் -1. அடுத்து மின்தடையின் அலகு ஓம்.
இது நம்ம எல்லா எக்ஸாம்லையும் எல்லா புக்லையும் பார்த்துருப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ மின்தடை ஏற்பட்டுட்டு எல்லாரும் ஓம் ஓம் மந்திரம் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்தடை எண்ணுன்னு வந்தால் ஓம் மீட்டர். ஓகேங்களா, இது நம்ம பார்த்தது தான். ஆனாங்க தன் மின்தடை எண்ணுன்னு ஒரு வேர்டு சேர்த்துட்டு தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதே மின்தடை எண்ணை தான் குறிக்குது, அது ஓம் மீட்டர். அவ்வளோதான். அடுத்து மின் கடத்துத்திறன், இதான் ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பாருங்க. மின் கடத்துத்திறன், ஸோ அதனோட அலகு ஓம் பவர் -1 அல்லது மோ, அதாவது என்னதுங்க, மோ. இதை வந்து மோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மோ அப்படின்ற எழுத்தாலே வந்து இதை குறிக்கிறாங்க. அதனால தான் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். ஓகேங்களா, ஏன்னா என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ல இந்த மோ அப்படின்றத கூட கொடுத்துருவாங்க. மோ அப்படின்றத கூட கொடுத்துட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகேங்களா, அப்போ மின் கடத்துத்திறனோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பவர் -1 அல்லது மோ அப்படின்ற அலகால வந்து என்ன பண்ணப்படுதுங்க, அளக்கப்படுது. அடுத்து மின் கடத்து எண் ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1, ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. அடுத்து மின் திறன், இது ரொம்ப முக்கியம். இது கூட எக்ஸாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. மின் திறனின் அலகு வாட். மின்திறனோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்ற அலகால தான் வந்து அளக்கப்படுது. இது நுகரப்படும் மின்னாற்றலின் அளவு. ஸோ நம்ம அந்த மின்சாரத்தை நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த யூஸ் பண்ற மின்சாரத்தை எப்படி அளப்பாங்க அப்படின்னா வாட் வினாடி அப்படின்ற அலகால தான் அளப்பாங்க. அப்போ மின்திறனின் அலகு அப்படின்னா வாட்டுங்க, நுகரப்படும் மின்னாற்றலோட அலகு அப்படின்னா ஒரு வினாடிக்கு எவ்வளவு வாட்டை நீ யூஸ் பண்ண அப்படின்ற அலகுகள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அனுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வாட் வினாடி. அடுத்து 20வது பாருங்க, உந்தம். ஸோ உந்தமும் கிட்டத்தட்ட கனத்தாக்கு விசையும் ஒன்னா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உந்தத்தோட அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. ஸோ கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றத வந்து உந்தத்தோட அந்த எஸ்ஐ அலகு. இது நீங்க சிஜிஎஸ்ல சொல்றப்ப நான் ஏற்கனவே சொன்னதான், கிலோகிராம்னு வந்தா என்ன வந்துடும், கிராம்னு வந்துடும், மீட்டர்னு வந்தா சென்டிமீட்டர்னு வந்துடும். ஸோ அப்போ வினாடி பவர் -1 அவ்வளோதாங்க. அப்போ கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1 இது வந்து சிஜிஎஸ் அலகு, உந்தத்தோட சிஜிஎஸ் அலகு. அடுத்து கதிர்வீச்சின் அலகு ரேஞ்சன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கதிர்வீச்சின் அலகு வந்து ரேஞ்சன் அப்படின்ற அலகால் அளக்கப்படுது. அதாவது எந்த அளவுக்கு கதிர்வீச்சு இருக்கலாம், சேஃபான அளவு இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ரேஞ்சன் அப்படின்ற அலகால தான் வந்து அளப்பாங்க. அடுத்து கதிரியக்கம் கியூரி, கதிரியக்கத்தை வந்து எதால் அளப்பாங்க அப்படின்னா கியூரி அப்படின்ற அலகால தான் வந்து அளக்குறாங்க. அடுத்து வேலைத்திறன் ஹார்ஸ் பவர், அதாவது குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரையோட திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வேலையோட திறன் வந்து ஹார்ஸ் பவரால் தான் வந்து அழைக்கப்படுது, குதிரை திறனால வந்து அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க கடலின் ஆழம். ஸோ கடலின் ஆழத்தை வந்து எந்த அலகால் அளக்குறாங்கன்னா பேத்தோம் அப்படின்ற அலகால தான் வந்து கடலோட ஆழத்தை அளக்குறாங்க. கடலோட தூரத்தை எப்படி அளக்குறாங்கன்னா நாட்டிக்கல் மைல். இது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கரையிலிருந்து இப்படி அளந்தா அது நாட்டிக்கல் மைல் தூரம், தண்ணி மேலேருந்து கீழ் நோக்கி இப்படி அளந்தா அது வந்து ஆழம், அதை பேத்தோம் அப்படின்ற அலகால அளக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம 10th புக்கும் பார்த்துட்டோங்க. அந்த 10th புக் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. ஆற்றல்னா ஜூல், வெப்பநிலைனா கெல்வின், நிறையனா கிலோகிராம், விசையின் திருப்புத்திறன்னா நியூட்டன் மீட்டர், இரட்டையின் திருப்புத்திறனாலும் அதான் வரும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசையின் அலகு நியூட்டன், அதனோட சிஜிஎஸ் அலகு டைம், ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵5 டைம். இயற்பியல் அலகு விசைனா கிலோகிராம் விசை, அதனோட சிஜிஎஸ் அலகு கிராம் விசை. கனத்தாக்கு விசைனா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 அல்லது நியூட்டன் வினாடி. எடையின் அலகு நியூட்டன். லென்ஸின் திறன் டயாப்டர். லென்ஸின் குவிய தொலைவை மீட்டர்ல அளக்குறாங்க. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலோட அலகு ஜூல். வெப்ப விரிவு குணகம் அப்படின்னா கெல்வின் பவர் -1. மின்தடைனா ஓம். தன்மின் தடை எண் அப்படின்னா ஓம் மீட்டர். மின் கடத்து திறன் அப்படின்னா ஓம் பவர் -1 அல்லது மோ அப்படின்னு சொல்லுவாங்க. மின் கடத்து எண் அப்படின்னா ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. இங்க பாருங்க, தன் மின் தடை எண் ஓம் மீட்டருங்க. ஓகேங்களா, அப்படியே இங்க வந்தீங்கன்னா மின் கடத்து எண் ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. ஓகேங்களா, அப்படியே அதனுடைய எதிர்விதமாக வந்து இருக்கும், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்திறன் அப்படின்னா வந்து வாட். நுகரப்படும் மின்னாற்றலோட அலகுனா வாட் வினாடி. உந்தம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. இதனோட சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1. கதிர்வீச்சுனா வந்து ரேஞ்சன். கதிரியக்கம் அப்படின்னா கியூரி. வேலைத்திறன் அப்படின்னா ஹார்ஸ் பவர்ல அளக்குறாங்க. கடலின் ஆழம்னா பேத்தோம். கடல் தூரம்னா நாட்டிக்கல் மைல்ல அளக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துட்டேங்க. இது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கேள்விகள் வந்து நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் மெஷர்மெண்ட் வந்து அடுத்து இருக்கு. அதுவும் உங்களுக்கு நான் 6th to 10th புக்கில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக தொகுத்து கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து மாட்டிடும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.